அன்பான நேயர்களே, எனது இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகிறோம்னு சொன்னாக்க, மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பற்றி. அஸ்ட்ராலஜியில் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. இத்தனை காம்பினேஷன்ஸ்லேயும் எல்லாமே சேர்ந்து வரும்போது தான் ஒரு ப்ராப்ளம் அல்லது ஒரு நல்லது கெட்டது நமக்கு வெளிப்படும். இப்படி பார்க்கும் பொழுது முண்டேன் அஸ்ட்ராலஜி, அதாவது மேண்டக், இந்த தவக்கலை இருக்கு இல்லையா, அது எப்படி ஜம்ப் பண்ணுமோ அது மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது. அது இது மாதிரி நாங்கள் நிறைய படிச்சுட்டு வரும் பொழுது ஒவ்வொன்றுலேயும் நம்ம டேலி பண்ணி பார்க்குறோம், எது சரியாக இருக்குது, எது ப்ரூஃப் ஆகுதுங்கிறதுக்கு. இதில் இப்போ இன்றைக்கி எடுத்துக்கிற சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டாக்க மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் நம்ம பார்க்குறதுக்கு என்ன நம்ம முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னு கேட்டாக்க, ஒவ்வொருடைய ஜாதக கட்டத்திலையும் பர்த் சார்ட்டில் பிறந்த நேரத்தில் குறிக்கப்பட்ட ஜாதகத்தில் 4th house 6th house 8th house எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அது ஏன் அப்படின்னு கேட்டாக்க, குரோனிக் டிசீஸ் பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய வியாதி முதலே தெரியாமல் பின்னால் அது தெரியக்கூடிய ஒரு வியாதியாகவும் இருக்கலாம், அல்லது டெம்பரரியாக வந்துட்டு போகிற மாதிரியும் இருக்கலாம், அல்லது சில கிரகங்கள் அதை க்யூர் பண்ணுறக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்ததாகவும் அமையலாம். அப்படி இருந்ததுனாக்க என்னெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் அந்த ஜாதகம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய சின்ன வயசில் இருக்கிற குழந்தைகளுக்கும் பிபி, சுகர், ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருது. பெரியவங்களுக்கும் வருது. பெரியவங்களை விட சின்னவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி வருது. அதுக்கு காரணம் உணவு நிலைன்னு சொல்லலாம், அல்லது என்ன ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். இது பழகி போன கன்வர்சேஷன் ஸ்பீச் ஆகிடுச்சு இப்போது. அதனால் நம்ம அதை பற்றிலாம் நம்ம பேசலை. இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது ஹார்ட் ப்ராப்ளம், அப்புறம் போன்ஸ் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் நமக்கு இது ஸ்டொமக் ரிலேட்டடாக என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அப்புறம் ஸ்கின் டிசீஸ், இது நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4லேயும் முக்கியமானது என்னன்னு கேட்டாக்க, பயப்படுறது எதுக்கு அப்படின்னு கேட்டாக்க, ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பார்ட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒவ்வொருட பாடியோட அமைப்பு அல்லது அவருடைய உணவு அமைப்பு, ஹெரிடிட்டரி எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வருது. அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இதில் சூரியன் வலிமை இழந்து இருந்தால், 4வது இடத்தில் லக்னத்திலேருந்து இருந்தால் ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரத்துக்கு சான்சஸ் உண்டு. அதே மாதிரி ராகு அல்லது புதன், இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து இருந்தாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, 6லோ 8லோ ரோகஸ்தானத்தில் இருந்தால் ஸ்கின் டிசீஸ் வரும். இன்னொன்று இந்த பிபி, சுகருங்கிறதுக்கு நம்ம ஜாஸ்தி மெனக்கிட வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் இப்போ அன்றாட லைஃப்பில் பார்ட் ஆஃப் லைஃப் ஆகிடுச்சு. அதனால் அதை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு டயட்டே எக்ஸசைஸ் அது பண்ணாலே போகிறோம். இதுக்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டாக்க, பிரெயின். இந்த பிரெயினில் நம்ம எல்லாத்துக்கும் போட்டு ப்ரெஷர் பண்ணி வைக்கிறோம். ஒரு ப்ராப்ளம் வந்ததுனாக்க, ஹெல்த் இஷ்யூவில் வந்ததுன்னா அதை பற்றியே நினைக்க ஆரம்பிச்சிடுறோம், அதை பற்றியே நம்ம பேச ஆரம்பிச்சிடுறோம். எதிராளியும் சும்மா விடுறதில்லை, யார் வந்தாலும் அதை பற்றியே பேசுகிறாங்க. அப்போ நமக்கு டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அவங்களோட பேசுகிற பேச்சு நமக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கிறதோடு இல்லாமல் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றுமே கண்டுக்காதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் எப்பவும் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருங்க. இதில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ரெமெடி என்னன்னு கேட்டாக்க, ரெமெடின்னு சொல்லும்போது நான் பயப்படுற மாதிரி எந்த ரெமெடியும் சொல்லலை, உங்களுக்கு நிறைய செலவு வைக்கிற மாதிரியும் சொல்லலை. சூரிய நமஸ்காரம் பண்ணுறது கண்ணுக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. அதே மாதிரி ராகு புதன் அந்த ஸ்கின் டிசீஸ் கொடுக்கறதுனால ராகுவுக்காக நீங்கள் எலுமிச்சை மாலை துர்க்கைக்கு போடுறது ரொம்ப நல்லது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனிச்சிங்கனாக்க அதுவே உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். அடுத்தது, நீங்கள் எப்போவும் உங்கள் பேச்சை மட்டும் நீங்கள் கேளுங்க, அடுத்தவங்க பேச்சை காதில் வாங்கிக்காதீங்க. ஏன்னா நெகட்டிவ் தாட்ஸ் நம்மக்கிட்ட வரத்துக்கு முன்னாடியே நமக்கு அந்த டென்ஷன் வர ஆரம்பிச்சிடுது. இது இயல்பான ஒன்று. இப்போ நமக்கு யாரை பிடிக்கலையோ, யாரோட பேசினா நமக்கு என்ன ஆபத்து ஏற்படுறதோ அது ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு நான் லைஃப்பில். அப்புறம் அவங்களோட பேசவும் பிடிக்கல, அவங்களோட
அருகாமையும் நமக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இந்த ரெமெடியே பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா இதுவுமே சரியாயிடும். இந்த குரோனிக் டிசீஸ் வரும்பொழுது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எல்லா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஸோ எல்லாம் சரி பண்ணிடுறாங்க. அதனால் ஜாஸ்தி ப்ராப்ளம் கிடையாது. அடுத்த எபிசோடில் கேன்சரை பற்றியும் டிபி, ஆஸ்மா இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய டிசீஸ் அதை பற்றியும் நம்ம பேசலாம். சிஸ்ட்டு அதை பற்றிலாம் நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.